ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட கதை சுருக்கம் பார்க்க போறோம் அப்படின்னா, நண்பன். இந்த படம் 2012 ஜனவரி 12ல ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் சங்கர், மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். இதில விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், இலியானா இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படத்துல ஒரு காலேஜ்ல படிக்கக்கூடிய 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாரி காமிச்சிருக்கிற படம் தான் இது. இதுல ஸ்டார்ட்டிங்ல எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அதுல வந்து ஸ்டார்ட்டிங்ல போய் ஃபர்ஸ்ட்டு நாள் என்டர் ஆகும்போது எல்லாருக்கும் எந்த விதமான பயங்கள்லாம் இருக்கும். ஒரு சில பேரு படிச்சா படிப்போம், படிக்கலைன்னா போவோம் அந்த மாரி இருப்பாங்க. சில பேரு நம்ம எப்படியாச்சும் பாஸ் பண்ணி ஆகணும், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்ல அந்த மாரி இருப்பாங்க. ஒரு சில பேரு நம்ம ஆசைப்பட்டது வேற படிப்பு, வந்திருக்கிறது வேற. இத நம்ம என்னத்த படிச்சு கிழிக்க போறோம், அந்த மாரி இருப்பாங்க. சில பேரு நம்மளுக்கு இது நல்லா தெரியும், இது இன்ஜினியரிங் நல்லா வரும், இதுல நம்ம கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சில பேர் வருவாங்க. இந்த மாரி பல கேரக்டரா இதுல காமிப்பாங்க நெறைய பேர. இதுல நம்மளுக்கு முக்கியமா காமிக்கிறது விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் இவங்க 3 பேருடைய படிப்பு எப்படி இருக்கு? அது சம்மந்தப்பட்ட அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க காலேஜ்ல. அது மூலமா அவங்களோட லைஃப் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்ற மாரி பார்க்க போறோம். ஒரு சிறந்த நண்பன் கிடைச்சான்னா, அவங்களோட லைஃப் எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றத காமிச்ச படம் தான் இது. இதுல ஸ்டார்ட்டிங்ல ஜீவா, ஸ்ரீகாந்த் இவங்கலாம் ஸ்டார்ட்டிங் காலேஜ் வந்திருக்கும்போது, ஸ்ரீகாந்துக்கு என்னன்னா இன்ஜினியரிங் பிடிக்காது. அவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபில தான் ஆசையா இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபில ஒரு பெரிய ஆளா வரணும் அந்த மாரி நெனச்சிட்டு இருப்பாரு. அது சம்மந்தப்பட்ட அந்த கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? முக்கியமான விஷயங்கள். நியூஸ் பேப்பர்ல வரதா இருக்கட்டும், அதெல்லாம் கட் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறது. அத பத்தின ஒரு ஆர்டிகிள்ஸ் அந்த ஃபோட்டோகிராஃபில பெஸ்ட்டா இருக்கிறவங்களுடைய அவங்க சம்மந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ் வந்துச்சுன்னா, அதெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிறது. அந்த மாரி அவரு இருப்பாரு. ஜீவா எப்படின்னா, அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க அப்பா ஒரு உடம்பு சரியில்லாதவங்க. அம்மாவும் ரொம்ப வயசானவங்க. ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, கல்யாணம் பண்ணாம. அப்ப இந்த இந்த சிச்சுவேஷன்லேருந்து படிக்க வரவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அ நம்ம படிச்சே ஆகணும், ஃபேமிலிக்காண்டி இருக்கணும். அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கு, என்ன ஏதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாரி இருப்பாங்க. அப்ப இவரு வந்து எப்படின்னா, பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணணும். அந்த மாரி நம்ம நல்லா படிச்சு வந்துரணும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சாமி ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பாரு. சாமி ஃபோட்டோவ கும்பிட்டா மட்டும் பாஸ் பண்ண முடியாது. படிச்சா தானே பாஸ் பண்ண முடியும். ஆனா அவருக்கு கொஞ்சம் வராது. படிப்பு கொஞ்சம் வராது. அந்த மாரி கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. இதுல என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த வந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் இந்த ஹாஸ்டல்ல இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் சீனியரா இருக்கக்கூடியவங்க வந்து ராக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லிட்டு, வெறும் இன்னரோட நிக்க சொல்றது, அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் விஜய் வந்து உள்ள என்டர் ஆவாரு. ஒரு பெரிய சூட்கேஸ் அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வருவாரு. வரும்போது விஜய் அந்த மாரி பேண்ட்ட கழட்டு, சட்டைய கழட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு எதுவுமே பண்ண மாட்டாரு. இப்டி பார்த்துட்டே இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ரூம்ல போய் கதவ சாத்திப்பாரு. சாத்திட்டு இருப்பாரு. இவங்க போயிட்டு கதவ தட்டிட்டே இருப்பாங்க. தொறடா, தொறடா, தொறடான்னு. அப்ப இவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இவருக்கு கொஞ்சம் சயின்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன பண்ணலாம் அப்டின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணிருவாரு அப்டின்னா, ஒரு ஸ்பூன்ல வயர கனெக்ட் பண்ணி கொண்டு போய் அம் கதவுக்கு கீழ வச்சுருவாரு. ஏன்னா, அவங்க வெளில இருந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "நீ இப்ப வந்து வெளில வரல அப்டின்னா, உன்னோட ரூம் வாசல்ல நான் வந்து யூரின் அடிச்சு விட்டுருவேன்" அப்டின்னு சொல்லுவாங்க. இவரு போய் ஸ்பூன கரெக்ட்டா போய் வைக்க, யூரின் அடிச்சோன கரண்ட் பாஸ் ஆயி, அவரு வந்து இந்த சீனியர் வந்து கீழ வந்து விழுந்துருவாரு. அதுல என்ன ஆயிரும்னா, மத்த ஜூனியர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த சீனியர் மேல இருந்த பயம் வந்து போயிரும். விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு இதா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாவும், ஸ்ரீகாந்தும் தான். ஓகே போய்க்கிட்டுருக்கும். நல்லா தான் போய்க்கிட்டுருக்கும். இதுல என்னன்னா, விஜய் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்ன்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் சமாளிக்க பார்க்கணும். அதுலருந்து பின்வாங்கக்கூடாது. அது மாரி அதுக்கு ரொம்ப பயப்படவும் கூடாது. அந்த மாரி ஒரு கேரக்டர். அப்படிதான் ஜீவாவுக்கும், ஸ்ரீகாந்துக்கும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அதுல என்ன ஆகும்னா, இவரு ஒரு நல்ல ஸ்டூடண்ட். இவருக்கு தான் நல்லா என்ஜினியரிங் வரும் இல்லையா? நல்லா படிப்பாரு. நல்ல மார்க்கும் வாங்குவாரு. ஆனா ஜீவாவும், ஸ்ரீகாந்தும் பாஸ் பண்றதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். கடைசியில ஏதோ தட்டு தடுமாறி ஏதோ ஒண்ணு பாஸ் பண்ணி வந்துருவாங்க. இதுல என்னன்னா, அ ஒரு தடவ ஜீவா, ஸ்ரீகாந்த், விஜய் 3 பேரும் நல்லா சரக்க போட்டுட்டு, அவங்களுடைய பிரின்சிபலா இருக்கக்கூடிய அ சத்யராஜ் அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்னுட்டு கலாட்டா பண்ணுவாங்க. அத வந்து சத்யராஜ் பார்த்துருவாரு. சத்யராஜ் இதுல எப்படி கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பிரின்சிபல் இல்லையா? அவர் எப்படின்னா, காலேஜ்ல வந்தவங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாரி ஒரு கேரக்டரா அவரு இருப்பாரு. ஆனா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாரு. அதனாலேயே விஜய வந்து சத்யராஜுக்கு பிடிக்காது. ஏன்னா, அவர் கேட்கிற கேள்விக்கு இவரு பதில் சொல்லுவாரு. ஆனாலும் இவரோட பதில் வந்து அவருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகாத மாரி ஒரு ஃபீல் ஆகும்.
ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, இவர் விஜயோட பேர் இது வந்து பாரி. அப்போ ஸ்ரீகாந்தையும் ஜீவாவையும் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஆனா அவன் பணக்கார வீட்லேருந்து வந்திருக்கான். அதனால நீங்க அவங்க கூட சேர்ந்து உங்க லைஃப்ப வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா இவங்க 2 பேரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்லையா? அதனால கூட சேர்ந்து சுத்திட்டே இருப்பாங்க. இவங்க போயிட்டு சத்யராஜ் வீட்டு முன்னாடி போயிட்டு அந்த பண்ண குட்டி கலாட்டா எல்லாத்தையும் இவரு பார்த்துட்டு, ஜீவாவ கூப்பிட்டு, "உங்க வீட்டுக்கு வந்து நான் லெட்டர் எழுதி அனுப்ப போறேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்னா, வீட்ல உள்ளவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ண போறோம்? உன்னைய காலேஜ் விட்டு நான் அனுப்ப போறேன். அந்த மாரி சொல்லவும், இவரு என்ன பண்ணிருவாருன்னா, டக்குன்னு எகிறி போய் மாடியிலேருந்து கீழ குதிச்சுருவாரு. அப்போ அவர காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு போயி ட்ரீட்மெண்ட்லாம் போகும். நல்லா வச்சு பார்த்துருப்பாங்க. விஜயும், ஸ்ரீகாந்தும் ரொம்பவே கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. அவர ஓரளவுக்கு கொண்டு வர்றதே மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கும். அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆயி தலையில பயங்கரமா அடிபட்டு விழுந்ததுல அவரு வெளியில வந்ததே பெரிய விஷயமா இருக்கும். ஓரளவுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து ரொம்பவே அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இவன் என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நெனச்சவரு, ஆனா விஜய் சொல்றத நம்பணும்னு நெனைப்பாரு. ஏன்னா, ஜீவாவுக்குமே ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி குடுத்து, அதுக்கான இன்டர்வியூக்கு அனுப்பி வைப்பாரு ஜீவாவ விஜய். ஸோ தன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாரி நடந்துக்கிறாரு இல்லையா? தன்னோட ஃப்ரெண்டு. ஸோ ஜீவாவுக்கும் சரி, ஸ்ரீகாந்துக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் விஜய. ஸ்ரீகாந்தையுமே ஒரு கட்டத்தில சொல்லுவாரு, "உனக்கு இன்ஜினியரிங் வரல. உன்னுடைய எய்ம் என்ன? உன்னுடைய லைஃப்‌க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் நீ பண்ணணும். உன்னோட மைண்ட்ல தோன்றது ஃபோட்டோகிராஃபி அப்டின்னா, நீ அதில போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாரு. ஸ்ரீகாந்தோட வீட்ல நெறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட, ஓரளவுக்கு தன்னோட பையனோட இத வந்து காப்பாத்தணும் அப்படின்றக்காண்டி ஓகேன்னு ஒத்துப்பாங்க. ஓகே அவரும் ஃபோட்டோகிராஃபில போயிருவாரு. இதுல என்னன்னா இந்த காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவங்க சைடு போயிருவாங்க. ஆனா, விஜய் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்கவங்க போயிட்டாங்க இல்லையா? இவரோட ஊர் வந்து ஊட்டி அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுல என்னன்னா, காலேஜ் நடக்கும்போது சத்யன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா? அவரு வந்து விஜய் கூட போட்டி போட்டுட்டே இருப்பாரு. ஏன்னா, அவரு வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் ஒரு டிக்ஷனரி வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். ஸோ, அதுக்கே நக்கல் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. "இவன பார்றா எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமா அலையறான்" அந்த மாரி. அவர் எப்படின்னா அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்றாரு. அந்த மாரி வேலை பார்ப்பாரு மார்க் வாங்கணுன்றக்காண்டி. அப்போ விஜய் வந்து நல்ல மார்க் வாங்கவும் 2 பேருக்கும் இடையில வந்து பெரிய போட்டிலாம் நிகழும். அப்ப "நீ வந்து ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகுறியான்னு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேட்டு இந்த இதில வந்து நம்ம வந்து பெரிய ஆளா ஆகி காமிக்கிறோம். நான் எப்படி வரேன், நீ எப்படி வரேன்னு மட்டும் பார்றா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வந்து ஒரு பெரிய சவால் விட்டுருப்பாரு விஜய்க்கு. அத பெருசா ஒண்ணும் எடுத்திருக்க மாட்டாரு விஜய். அது பாட்டுல போயிட்டுருக்கும். இதுல இடையில என்னன்னா, இலியானா வந்து சத்யராஜ் அவங்களுடைய பொண்ணு. அவங்களுக்கு வந்து விஜய் வந்து பிடிக்கும். அப்பப்போ இந்த ஒரு கல்யாணத்துல மீட் பண்ணுவாங்க. அவங்க அக்கா கல்யாணத்துல போயிட்டு சொல்லாம கொள்ளாம இவங்க 3 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த விஷயம் அப்படி பார்க்கும்போது, அது மாரி ஜீவாவ போய் காப்பாத்தும்போது எல்லாமே கூட இருந்து பார்க்கறனால, விஜய் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். லவ் பண்ணுவாங்க 2 பேரும். ஆனா விஜய் வந்து எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. அது பாட்டுல போயிட்டுருக்கும். இலியானா வந்து இவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இலியானாவுக்கு கல்யாணம் பண்றப்ப தான் அம் விஜய் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். இலியானாவ போய் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீவாவும், ஸ்ரீகாந்தும் அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் ஊட்டியில இருக்காருன்னு தெரிஞ்சு போய் பார்த்தா, ஆக்சுவலா அவர் சொன்ன அட்ரஸ் எல்லாமே ஓகே. அவரோட பேரு பாரிவேந்தன் சொன்னது முதற்கொண்டு கண்டுபிடிச்சு போயிருவாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடியது எஸ்.ஜே. சூர்யா. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து படிப்பு வராது. சின்ன வயசுலேருந்தே அவருக்குள்ள எக்ஸாம்ல இருந்து சொல்லிக் குடுக்குறது, பரீட்சையில எழுதுறது எல்லா வேலையும் திருட்டுத்தனமா பார்த்துருப்பாரு விஜய். ஸோ அவங்க வீட்ல வேலை பார்க்குற ஒரு பையன் தான். அவங்க வேலை பார்க்குற பையனுடைய ப ப சி பையன் தோட்டக்காரனுடைய பையனா விஜய் வந்து இருப்பாரு. ஆனா, "நீ தானே ஆரம்பிச்ச, நீயே முடிச்சு வை" அப்படின்னு அவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரர்னால தன்னோட பையனுக்கு டிகிரி வேணும். அதனால "நீ இந்த பாரிவேந்தன்ற பேர்ல போயிட்டு நீ படிச்சு டிகிரிய வாங்கி என் பையன்ட்ட குடுத்துரு" அப்படின்னு தான் இவங்கள வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ விஜய் வந்திருப்பாரு. வந்து நல்லா படிச்சு, அந்த டிகிரிய வாங்கி கொண்டு போயி எஸ்.ஜே. சூர்யா கையில குடுத்துட்டு, அவர் பாட்டுல கிளம்பியிருப்பாரு. இவங்க போய் பார்த்துட்டு, "ஐயோ! இந்த இடத்துல இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எஸ்.ஜே. சூர்யாட்ட கேட்கும்போது, அவர் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாரு. சுடலாம் வருவாரு. ஆனா எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சு போயிருவாங்க. எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடியில. அப்போ ஸ்கூல் பசங்க ஃபுல்லா அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்களா, இந்த சத்யனும் கூட போயிருப்பாரு. அவன் என்ன பண்றான்னு நான் பார்க்கணும். அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அவன் ஒரு ஃபெயிலியர். நான் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்ப அந்த பசங்க எல்லாரையும் பார்த்தோன்னே, டக்குன்னு சத்யன் என்ன முடிவு பண்ணுவாரு அப்படின்னா, இவன் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். நான் பார்த்தியா எவ்வளோ பெரிய இன்ஜினியர். நான் இத்தன லட்சம் சம்பாதிக்கிறேன், அத்தன லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருப்பாரு.
போய் பார்த்தா தான் தெரியும். இவரோட பேரு கொசக்சி பசப்புகள். இவரு நெறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாவும் ஆயிருப்பாரு. மிகப்பெரிய சக்சஸா வந்து நிப்பாரு. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் மீட் பண்ணுவாங்க. நார்மலா போய்கிட்டு இருக்கும். அப்ப சத்யன் வந்துட்டு லாஸ்ட்ல, "நீ வந்து தோத்து போயிட்டீல, அப்ப எனக்கு இத சைன் போட்டு குடு" அப்படின்னு சொல்லும்போது, பேனா வந்து அவங்களுடைய சக்சஸ்ஃபுல்லா வந்தா வந்து இவருடைய பேனா வந்து தருவேன்னு சொல்லியிருப்பாரு. யாரு கொசக்சி பசப்புகளுக்கு வந்து லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு சத்யன். இது சத்யன் தானே அவருக்கு தெரியும். பட் சொல்லியிருக்க மாட்டார். நான் தான் கொசக்சி பசப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்திருப்பாரு. இவர் லாஸ்ட்ல வந்து கையெழுத்து கேட்க போகும்போது தான் தெரியும். இவர் தான் கொசக்சி பசப்புகள்னு. தன்னோட தோல்விய சத்யன் வந்து ஒத்துக்குருவாரு. ஆனா எந்த ஒரு உயரத்துக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அந்த மாரி இதில காமிச்சிருப்பாங்க.